ஆஸ்திரேலியாவிலேருந்து 3 நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணார், பிரபாகர். அவர் நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு பேங்க்கில் அசோக் நகர் பிரான்ச்சில் 2 வருஷத்துக்கு முன்னாடி 50 lakhs தே பார்க்ட் இன் எஃப்டி. 2 வருஷம் கழித்து அவங்க போகிறாங்க. என்னடா இன்ட்ரெஸ்ட்டே வரலையேங்கிறதுக்காக போகிறாங்க. பேங்க் மேனேஜர் சொல்லியிருக்காரு, உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகலைன்னு. ஏன்பா அது போடுறதுக்கு முன்னாடியே சொல்லணுமா இல்லையா பேங்க் மேனேஜர்? பேன் கார்டு லிங்க் பண்ணலன்னு 3 லட்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காமே இருப்பாங்களா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லைங்க, என்ஆர்ஐஸ்க்கு பேங்க் அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st July 2023 பேன் அண்ட் ஆதார் கார்டு மஸ்ட் பி கம்பல்சரிலி லிங்க்ட் அப்படின்னு ஒரு ரூல் வந்திருக்கு. இந்த மாதிரி பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணாதவங்களுக்கு நிறைய பேங்கிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். பேங்க் மட்டும் இல்ல, உங்க டிமேட் அக்கௌண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் அதுலலாம் கூட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் ஆயிருக்கும். நீங்களும் செக்கே பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க பேன் அண்ட் ஆதாரை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா பேங்க்ல போய் கேவைசி அப்டேட் பண்ணதும் உங்களுக்கு எலிஜிபிளான எல்லா இன்ட்ரெஸ்டையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுவரை பேனும் ஆதாரும் லிங்க் பண்ணாதவங்க ஒரு 1000 rupees ஃபைன் கட்டி இப்ப லிங்க் பண்ணிக்கலாம். எப்படி லிங்க் பண்றதுங்கிற ப்ரொசீஜரை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கோம்.